வீட்டில் புடலங்காய் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, தோசை, சாதம் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ChefCircle. இன்றைக்கி நம்ம வீடியோவில் புடலங்காய் தயிர் பச்சடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே ஒரு வரமிளகாயை நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வரமிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 300 கிராம் அளவுக்கு புடலங்காயை சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே புடலங்காய் நல்லா குக் ஆகிடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம். அப்படி குக் பண்ணும்போது இந்த புடலங்காய் ஒரு 3/4 திட்டம் வெந்துடும். ஸோ இது வெந்துட்டுருக்க டைமில் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் 5 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, இது ரெண்டையும் நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம வெந்துட்டுருக்க புடலங்காய் கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போது இந்த புடலங்காய் கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆயிடுச்சு. பார்த்தா தெரியும், இது ஒரு பாதி அளவுக்கு மேலேயே நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய் இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது குறப்பாகவே அரைச்சிக்கோங்க. அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் இந்த புடலங்காய் பச்சடிக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு மறுபடியும் பேனை கவர் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ அந்த பச்சை மிளகாயோட காரம், இஞ்சியோட ஃப்ளேவர் எல்லாம் புடலங்காயில் நல்லா இறங்கி ஒரு சூப்பரான பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் புடலங்காயை குக் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். சைடில் ஒரு பெரிய பவுலில் ஒரு 300 கிராம் அளவுக்கு நல்லா தயிர் எடுத்துக்கோங்க. நான் நல்லா கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். கெட்டியான தயிர் எடுத்துக்கிறங்காட்டிக்கு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் தயிர் நல்லா தண்ணியாட்டாக இருக்குதுன்னா தண்ணி சேர்த்த தேவையில்லை. இல்லாட்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. தயிர் எங்கேயும் கெட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம ஆற வச்சுருக்க புடலங்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆற வச்ச புடலங்காய் எல்லாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அங்கங்கே நம்ம இப்படி கடித்து சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். இது நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான புடலங்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே புடலங்காயில் பொரியல், கூட்டு அப்படின்னே செஞ்சிட்ருக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.